வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் wonderland. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரொக்கோலி சூப். இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது ப்ரொக்கோலி சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: கேரட் ஒரு சின்ன கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 7 to 8 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஒரு ஹாஃப் பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரொக்கோலி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர், இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதில் பட்டரில் ஃப்ரை பண்ணிக்குவோம். சின்னதாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் பட்டரில் செய்யும்போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரொக்கோலியும் நம்ம இந்த பட்டரோட நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காக ப்ரொக்கோலி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ பொட்டேட்டோவும் கேரட்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் இப்போ ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரொக்கோலியும் இப்போ நல்லா இந்த பட்டரில் ஃப்ரை ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுவும் இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம்.
இப்போ வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, பெப்பர் பவுடரை. பாருங்கள், ப்ரோக்கோலி நல்லா சுருண்டு வந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்கள், குயிக்காக சீக்கிரமாக. பாருங்கள், ப்ரோக்கோலி நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு சூப்பு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அவ்வளோதான், நமக்கு இப்போ ப்ரோக்கோலி சூப் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ப்ரோக்கோலி சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.